நாம் தமிழர் கட்சியுடைய தலைவரான நம்மளுடைய சீமான் அண்ணன் இன்னைக்கு வந்துகிட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. உண்மையிலேயே வந்துகிட்டு எனக்கு சீமான் அண்ணன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்ல, என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய குறிப்பா இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்னன்னு தெரியல, அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மை, நிறைய கருத்துக்கள்லாம் பேசுறாரு. ஆனா எந்த ஒரு சட்டசபை தேர்தலையும் அவர் ஜெயிச்சு எப்படியாவது ஒரு எதிர்கட்சி தலைவராவோ இல்லை ஒரு முதல்வராவோ வரணும்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டதால் நானும் ஒருவன். நானா ஒரு கட்டத்துல கண்டிப்பா இந்த வருட எலெக்ஷனுக்கு, இந்த முறை எலெக்ஷன்ல தேர்தலில் நீங்க கண்டிப்பா சீமானனுக்கு தான் ஓட்டு போடணும். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சீமானனுக்கு ஓட்டு போட சொல்லணும்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஜெயிக்க முடியாம போச்சு. திரும்ப அதிமுக திமுகன்னு சொல்லி இரண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணாங்க. இப்போ இந்த இரண்டு கட்சிகள், திமுக மற்றும் அதிமுக, இந்த இரண்டு மாபெரும் கட்சிகளை தாண்டி தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஆட்சி அமைச்சு தமிழகத்தில் ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. திரும்பவும் நம்மளுடைய சீமான் அண்ணன் அவர்கள் யார் யாரெல்லாம் ஆட்சி இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வரிசையில இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது எனக்கு எழக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, சீமானன் அவர்களே, உங்களை இந்த தமிழ்நாட்டில் பிடிச்சவங்க, இந்த உலகத்துல இந்தியாவில் பிடிச்சவங்க எத்தனாயிரம் பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களை பத்தி சொன்னா கண்டிப்பா கோவம் வருமா வராதா? ஒவ்வொருத்தரும் எப்படா நீ எங்க சீமானனை பத்தி இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. அது மாதிரி இந்த நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் அமோகமான வெற்றி பெற்று தமிழக முதல்வரை இப்ப ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜெயிக்க வச்சது கிட்டத்தட்ட 1000 பேர், லட்சம் பேர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் அவருக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்போ உங்களுக்கு பிடித்த ஒரு சில பல பேர் உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களை பற்றி தரம் தாழ்த்தி பேசினா அவங்களுக்கு எப்படி கோபம் வருமோ, அது மாதிரி இன்னைக்கு மக்களால் வெற்றி பெற வைத்து தமிழக முதல்வராக தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதல்வர் விஜய் அவர்களை நீங்க தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்ணி பேசுறப்போ அத்தனை கோடி பேர்த்துக்கு, உலக அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, அத்தனை கோடி பேர்த்துக்கு கோவம் வருமா இல்லையா? அப்படி கோவம் வர்றப்ப உங்களை எப்படி நினைப்பாங்க? என்ன மாதிரி நிலையில உங்களை வைப்பாங்க? தரம் தாழ்த்தி வைப்பாங்க இல்லையா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் சில விஷயங்களை நான் யோசிச்சு வைப்பேன். என்னடா சீமானனுக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலுக்கும், அவர் எவ்வளவு புத்தகங்களை படிச்சு தெரியாத விஷயங்களை சொல்றாரு, எப்படியாவது தமிழ்நாட்டை ஒரு கட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான தமிழனுக்கு தமிழ்நாடு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ஸோ கண்டிப்பா இவர்லாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெரும்பாலான மக்களை நானும் ஒருவன். ஆனா இப்போ உங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை. தமிழக வெற்றி கட்சியான அந்த கட்சி தான் இப்ப தமிழகத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழகத்தின் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க முதல்வர் தரம் தாழ்த்தி பேசுறதுமோ, எனக்கு உங்க மேல மக்கள் இன்னமும் ஒரு விதமான ஒரு செயல்களால கடுப்பாயிடுவாங்களோ பயமா இருக்கு. அதில் இப்போ நீங்க இன்னைக்கு பேசுனீங்க இல்லையா, இன்னைக்கு பேசுறப்ப ஒரு சில விஷயங்கள் பேசுனீங்க. நீ மட்டும் தான் கோட்டு போடுவியா, நானும் கோட்டு போடுவேன், நீ மட்டும் தான் இங்க கருப்பு கலர்ல போட்டு வைப்பியா, நான் இங்க வைப்பேன், அதை விட்டு நீ நான் சென்னை ஃபுல்லா கார்ல வர்றப்போ போர்டு எல்லாம் போட்டிருக்கேன், 717 மதுக்கடைகளை மூடிய முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சிரிச்ச மாணிக்கு நீ போட்டோ போட்டு வச்சிருக்க. இந்த பக்கம் சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லி ஒரு திட்டத்தை போட்டு ஒரு போட்டோ போட்டு வச்சிருக்க. என்னப்பா நீயும் இப்படி எல்லா பக்கமே விளம்பரம் சொல்லி போட்டு வச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம அவரை கொஞ்சம் அவருடைய பாடி ஷேமிங் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உடல் மொழியை கிண்டல் பண்ணி ரொம்ப சிரிச்சு நக்கல் அடிச்சுன்னா பேசுனீங்க. அதையும் பார்த்தேன். பார்க்குறப்ப கண்டிப்பா உங்கள் ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய ஆதரவாளர்கள் சந்தோஷப்படுறப்போ தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் எவ்வளவு மன வருத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க, எவ்வளவு எரிச்சல் அடைஞ்சிருப்பாங்க, உங்க மேல எவ்வளவு எரிச்சல் அடைஞ்சிருப்பாங்க. அதுதான் அது மட்டும் இல்லாம நான் பார்த்த யூடியூப் சேனல்ல புதிய தலைமுறையில தான் உங்களுடைய பேச்சை பார்த்தேன். அந்த பேச்சுக்கு மக்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் படித்தேன். அதில் ஒரு சிலதை உங்களுக்கு நான் படித்து காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் பேசுன அந்த வீடியோ கீழே மக்களுடைய பல பேர் இருக்காங்க இல்லையா, மக்கள் ஒவ்வொருத்தரும் அந்த யூடியூப் பார்த்தவங்களுடைய கருத்துக்கள் ஒன்றா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் சிரிப்பா வருதுன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு, சாராய் மியூசிக் தமிழ் சொல்லி ஒருத்தர். அதுக்கப்புறம் சதீஷ்குமாருக்கு கவலை வேண்டாம் நண்பா, நம் அண்ணன் சீமான் செவ்வாய் கிரகத்தில் போட்டிக்கிட்டு நிச்சயம் வெல்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கருத்துக்களை போட்டிருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, உங்களை மாதிரி திறமசாலிக்கு இப்படிப்பட்ட விமர்சனம் எனக்கு ரொம்ப கவலை அளிக்குது. ஐயா, உன் பையன் எந்த தமிழ்நாடு அரசு பள்ளியில் படிக்கிறார் ஐயா?
இந்த கேள்வி வந்துக்கிட்டு ஒரு கருத்துக்களா இருந்தாலும் அது உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறப்போ நீங்க வந்து தமிழ்நாடு தான் முக்கியம், அரசு பள்ளியில படிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்க மையப்படுத்தி பேசுறப்ப இன்னைக்கு அவர் கேட்டிருக்காரு, ஐயா உன் பையன் எந்த தமிழ்நாடு அரசில் பள்ளியில் படிக்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திரா அஜித் அப்படின்னு சொல்லி ஒருத்தர், நல்லவனை எப்பொழுதும் இந்த தமிழ்நாடு ஆதரிக்காது சீமானன்னா, இது சீமானனுக்கு ஆதரவாகவே போட்டிருக்காங்க, நல்லவனை எப்பயுமே ஆதரிக்காது தமிழ்நாடுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஜாக் அப்படிங்கிறவங்க, மனநோய் ரொம்ப அதிகமா இருக்கும் போல தெரியுது பாவம் அப்படின்னு சொல்லி சீமானன்னா தான் திரும்ப விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏய் கோமாளி, பேசுகிறது ஜாலியா இருக்குது, அப்படியே பேசி கோமாளி சூப்பர் சூப்பர் சார் எந்த டைமண்ட், கோமாளி பேசுறாரு ஜாலியா இருக்குது, அப்படியே பேசி கோமாளி சூப்பர் சூப்பர் சார் எந்த டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. பொது வேட்பாளராக நம் அண்ணன் 8% 4% வந்தவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் சொல்லி போட்டிருக்காங்க. ஆமா, கண்டிப்பான ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் நீங்க வந்து எப்படியாவது ஜெயிச்சு வந்துருவீங்க, அதிகமான சதவீதத்துல ஜெயிச்சு வந்து கண்டிப்பா தமிழகத்தில் ஒரு முதல்வராக வந்து உட்காருவீங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டதில் திரும்பவும் சொல்றேன், நானும் ஒருவன். ஆனா இன்னைக்கு பாருங்க அந்த விமர்சனம் வந்துகிட்டு கிட்டத்தட்ட உண்மையா போச்சு. 8% 4% வந்தவர் செந்தமிழ் சீமான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீ கடைசி வரை நீ சட்டப்பேரவையில் கால் பதிக்க முடியாது, ஒரு அரசியல்வாதிக்கு பொறுமை முக்கியம், அடுத்த தலைவர்களை இழிவாக பேசுவதுதான் உன் வாதம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது. கண்டிப்பா வந்துகிட்டு ஏன்னா நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனையா அதை வந்துட்டு நீங்க கண்டிப்பா நீங்க எப்பயுமே வந்து உறக்க சொல்லுவீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு தலைவர்களை பத்தி விமர்சனம் பண்றப்ப கொஞ்சம் வந்து நீங்க எப்படி கொஞ்சம் ரொம்ப பொறுமையா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லாட்டா இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து நீ ஏன் காரக்குடியில நின்ன அதற்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா இன்னைக்கு பேசின சீமான் அவர்களுடைய அந்த மேடை பேச்சுல பாக்குறப்போ வந்துட்டு, அதாவது ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி நீ தேர்தலுக்கு அப்புறம் உன் பேரை வச்சுக்கிட்ட, ஏன் வந்துட்டு பெரம்பூர்ல என்ன தெரியுமா, பெரம்பூர்ல வந்து கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க, ஏன் திருச்சி கிழக்குல போய் நின்ன, அங்க வந்துட்டு உன்னுடைய ஜாதி மதம் இந்த ரெண்டுமே அதிகமா இருக்காங்க, அதனால தான் நின்ன அப்படிங்கிறதுக்கு தான் இவர் வந்துட்டு நீ ஏன் காரக்குடியில நின்ன அதற்கு பதில் சொல்லுன்னு சொல்லி சீமான் அவர்களே திரும்ப வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. பாவம்டா ஆயிட்டான், அந்த வார்த்தை எனக்கு சொல்ல மனசு வரல, ஏன்னா சீமான் அண்ணா இதெல்லாம் பேசக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தை. சீமான் அண்ணன் சூப்பரா சொன்னீங்க அண்ணா, உங்க பசங்க வளர்ந்த பிறகு ஆட்டு பண்ணை, பெரிய பையனுக்கு கோழி பண்ணை, சிறிய பையனுக்கு வச்சு கொடுங்க, அதுக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஏன் தெரியுமா, ஆரம்பத்துல இருந்து சீமான் அண்ணன் வந்து ஆடு மேய்க்கலாம் மாடு மேய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கலாம்ங்கிற மாதிரி பேசுறாரு. அந்த அடிப்படையில் வச்சு இந்த ஒரு விமர்சனத்தை வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு, கண்ணன் அப்படிங்கிறவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகுராம் அப்படிங்கிறவர் வந்து கடைசி வரை இப்படியே புலம்பிக்கிட்டு அப்படின்னு போறாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து இந்த விமர்சனங்களை பார்க்கறப்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. தமிழ்நாட்டில் எத்தனை கட்சி இருக்குது, நாம் தமிழர் கட்சி எதுக்கு அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. சூப்பர் அண்ணா அப்படின்னு சொல்லி சீமானனுக்கு வந்து சப்போர்ட்டிவா போட்டிருக்காங்க. நாம் தமிழர் என்றும் தமிழ் தேசியம் வழியில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய ஹார்டின் போட்டிருக்காங்க, நாம் தமிழர் அப்படிங்கிற விஷயத்த போட்டிருக்காங்க. அண்ணன் இப்படியே பேசினா ஒவ்வொரு தேர்தலிலும் பயிற்சி மட்டுமே எடுப்பார், உண்மைதானங்க, அந்த மாதிரி தாங்க வந்து போய்கிட்டு இருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள். மிக்க நன்றி சீமான் அவர்களே. ஞாயிற்றுக்கிழமை எப்படி பொழுதுபோகும் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் உங்கள் வீடியோவை பார்த்தேன், நன்றாக டைம் பாஸ் ஆகிறது. இதுதான் வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணி போடுறதானுங்க இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம். ஸோ நிறைய வந்திருக்கு. சீமான் இன்ட்டு போட்டிருக்காங்க, சீமான் இன்ட்டு போட்டிருக்காங்க, சைமன் அதுக்கு டிக் போட்டிருக்காங்க. பாவம் பைத்தியம் முத்தி விட்டது. இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் கருத்துக்களை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா சீமான் உங்களுடைய பேராற்றல், அந்த ஒரு ஒரு உணர்ச்சி மிகு பேச்சு, உங்களுடைய அந்த புத்தக அறிவாற்றலை வந்து எங்ககிட்ட நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளும் விதம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்க்க முடியுது. நொடிக்கு ஒரு தடவை எதுக்கு கத்துற, நம்ம அண்ணனுடைய பேச்சாற்றலே வந்துட்டு அந்த கத்தி பேசுறதுதான், அந்த கத்துறத கூட வந்துக்கிட்டு இப்படி கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஒரு தொகுதி கூட ஜெயிக்க துப்புல வந்துட்டான், எப்படி வெட்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காங்க. இவன் இன்னும் திருந்தலை போல அப்படி, இவன் ஒன்றும் திருந்தலை மாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சினிமா டைலாக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது மாதிரி நிறைய நெகட்டிவான ஃபீட்பேக் வந்துக்கிட்டு நீங்க பேசுறது கீழே தான் வந்திருக்கு. இதை படிக்கிறப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்க்குறக்காக வருவாங்க. இதை படிக்கிறப்போ வந்துட்டு மக்களுடைய மனதில் வந்துக்கிட்டு பாரு, எவ்வளவுதான் பேசினாலும் வந்துக்கிட்டு நல்லபடியா தமிழ்நாடு முன்னேறன்னு பேசினா கூட கீழே கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி உங்க மேல இன்னும் எரிச்சலையும் ஒரு மாதிரி வன்மத்தையும் தான் வந்துக்கிட்டு
மக்கள் மனதில் வந்து தூண்டி வர மாதிரி தெரியுது. தயவு செஞ்சு உங்களை நேசிக்கக்கூடிய பல ஆயிரம் பேர்கள்ல பல லட்சம் பேர்கள் நானும் ஒருவன். நீங்க பேசுங்க, தமிழகத்துக்கு எது தேவையோ அதை சொல்லுங்க, நாங்க கேட்க ரெடியா இருக்கோம். கண்டிப்பா வந்து நீங்க சொன்னது மாதிரி இன்னைக்கு பேசுனதுல சொன்னீங்க இல்லையா, அதாவது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் ஒரு தடவை தமிழ்நாட்டின் முதல்வர் ஆகிட்டு நான் செய்ய வேண்டிய செஞ்சுட்டு தான் இந்த சீமான் செத்து போவான்டா அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி செத்து போவாங்கிறத விட்டுருங்க.